Hi guys, Madhi Parlor, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சேமியா வெஜிடபிள் பாத் தான் பார்க்க போறோம் guys. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ skip பண்ணாம பாருங்க guys. இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி pan அடுப்புல வச்சிட்டேங்க. pan சூடாயிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நான் 4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த டைம்ல கடுகு, கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இந்த டைம்ல உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலைக்கு ஏன் எடுத்து வச்சிருக்கேன்னா என்கிட்ட முந்திரி இல்லைங்க. அதுக்கு பதிலா நம்ம நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கியதும் கரி லீஃப், கிரீன் சில்லி காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட், கேபேஜ், பீன்ஸ் எடுத்துருக்கேங்க. எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே 2025. இப்போ ஒவ்வொரு காயா சேர்த்துக்கலாங்க. கேரட், கேபேஜ், கேபேஜ் நான் நிறைய கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால பேலன்ஸ் ஓரமா வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ காய் நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த டைம்ல காய் வேகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்றோம்னா நம்ம சேமியா எடுத்துருக்கோம் இல்லையா, சேமியா நான் ஒரு 3 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். ரெண்டுமே ரோஸ்டட் தாங்க, வறுத்தது தான். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியும் அது சேர்த்துக்கலாம். அதே சொம்புல ஃபுல்லா எடுத்திருக்கேங்க. நான் ஒரு அரை இது ஊத்திக்கிறேன். ஓகே, தண்ணி இருக்கு பாருங்க. இப்போ சால்ட் சேர்த்துக்கிறோம். சால்ட் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டு இப்போ மூடி போட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டிருந்தோம் இல்லையா, காய் வெந்துருச்சா சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாங்க. இன்னும் காய் வேகலைங்க, வேகட்டும் கைஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ காய் ஃபுல்லா வெந்துருச்சா சொல்லிட்டு பார்க்கலாங்க. காய் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுங்க.
கேபேஜ் மட்டும் ஒரு 3/4 பதத்துக்கு வந்து வெந்திருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு பார்க்கலாங்க. சேமியா ரவை சேர்த்து நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ வந்து அது வேகணும் இல்லையா, அப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டாச்சு கைஸ். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நாம சேமியா சேர்த்துட்டு மூடி போட்டோம் இல்லையா, இப்போ திறந்துக்கலாங்க. பாருங்க கைஸ், நாம வச்ச தண்ணி அளவு கரெக்டா இருந்ததுனால தான் இப்படி சீக்கிரம் குக் ஆயிடுது. இப்போ பாருங்க கைஸ், சேமியா பாத் வந்து ரெடிங்க. இப்போ என்ன பண்றோம்னா இது மேல வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ஆயில் சேர்த்து நல்லா வந்து கலந்தாச்சுங்க. இந்த மாதிரி வெள்ளை ரவை உப்மா, கிச்சடி, சேமியா பாத், சேமியா உப்மா இந்த மாதிரி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க மெஷர்மெண்ட்டு. நம்ம தண்ணி வந்து கரெக்டாக வச்சிட்டோம்னா நமக்கு வந்து குழையாத வந்து சூப்பாக வரும் கைஸ். கிச்சடி பாருங்க கலர்ஃபுல்லாக செமையாக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போ இந்த சொம்பில் வந்து இது 3 டம்ளர் தண்ணி பிடிக்குது கைஸ். ஓகேங்களா, நான் இதில் தான் உங்களுக்கு தண்ணி சேர்த்தேன். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாங்களா. பாருங்க கைஸ், இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறுனே பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரியாக வந்துடும் கைஸ். சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கைஸ். வெஜிடபிள் சேமியா பாத் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.